வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஒரு பாட்டு பாடி மழைய வரவைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்ட ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அமிர்த வர்ஷினி, அதாவது மழைக்கான ஒரு பாடல். நிஜமாவே ஒரு பாட்டால மழைய வரவழைக்க முடியுமா? இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல? வாங்க, இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்மளோட கதை எங்க தொடங்குதுன்னா, பீகார்ல இருக்கிற ஜாரியா காஸ்ங்கிற ஒரு வறண்ட கிராமத்துல தான். அங்கதான் பூமியோட தாகத்தையே தணிக்கிற சக்தி கொண்ட ஒரு மெல்லிசையோட கதை பிறக்குது. கொஞ்சம் அந்த கிராமத்த மனசுல நினைச்சு பாருங்களேன். பயங்கரமான வறட்சி, பூமி எல்லாம் வெடிச்சு போயிருக்கு, பயிரெல்லாம் கருகிடுச்சு, மக்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு, நிலைமை அவ்ளோ மோசம். இந்த கதையோட ஹீரோவே அமிர்த வர்ஷினிங்கிற ஒரு ராகம்தான். கர்நாடக இசையில இது ஒரு மெல்லிசை. அந்த பேரே அவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. அமிர்த மழை. பேரை கேட்டாலே புரியுது இல்லையா? இந்த ராகத்தை பாடினா மழை வரும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். அங்கதான் ஒரு கிராமத்துக்கே பெரிய அற்புதம் நடக்குது. ஒரு சின்ன பொண்ணோட குரல் காஞ்சி போன நிலத்துக்கு எப்படி திரும்ப உயிர் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அற்புதத்தை செஞ்சது யாருன்னா ராணி. அவ பிறக்கும்போதே இசைஞானத்தோட பிறந்த ஒரு சின்ன பொண்ணு. இந்த அமிர்தவர்ஷினி ராகத்தோட ரகசியத்தையும் அதோட சக்தியையும் அவதான் உலகத்துக்கு காட்டுறா. அவ முழு மனசோட பக்தியோட அந்த ராகத்தை பாட ஆரம்பிச்சதும் என்னாச்சு தெரியுமா? முதல்ல மெதுவா ஒரு ஜில்லுன்னு காத்து வீச ஆரம்பிக்குது. அப்புறம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வானத்துல இருந்து முதல் மழைத்துளி பூமி மேல விழுது. நினைச்சு பாருங்க, அந்த ஒரு நொடி எவ்வளவு ஒரு மேஜிக்கலா இருந்திருக்கும். இந்த அற்புதம் அந்த ஒரு கிராமத்தோட முடியல. அது பூமியோட தாகத்தை தணிச்சது மட்டும் இல்லாம சுத்துப்பட்டுல இருந்த மத்த கிராமங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது.